கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு யூடியூப் வழியாக கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார ஞாயிற்றுக்கிழமைக்கான கர்த்தருடைய செய்தி தலைப்பு என்னை காண்கின்ற தேவன். நீர் என்னை காண்கின்ற தேவன் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வாரம் நாங்கள் கேட்க போகிற செய்தியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் அப்பா. இந்த செய்தி எங்களுக்கு ஆண்டவரேப்பா பலத்தையும் திடத்தையும் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் விருத்தி அடைய செய்வதாக இருக்கட்டும் அப்பா. என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும், சுகவீனங்கள் எல்லாம் மாறட்டும், குறைவுகள் எல்லாம் மாறட்டும். எல்லாவற்றையும் கர்த்தாவே இந்த நாள் தேவ செய்தியின் மூலமாக எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆவியாண்ட கரங்களை போடுது ஜெபிக்கிறேன் சிவனுள்ள பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 16:13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகார் என்ற ஒரு பெண் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தேவனுக்கு, தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிடுகிறாள். சரி, இவளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? இவள் ஒரு அடிமை பெண். ஆபிரகாம், சாராய் என்பவர்களுடைய ஒரு அடிமை பெண். அவர்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியாய் இருக்கிறாள். இந்த அடிமை பெண்ணை சாராய் தனக்கும் தன் கணவருக்கும் பிள்ளை பிறக்கவில்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தும் இன்னும் பிறக்கவில்லை என்று சொல்லி அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், நீங்கள் 16ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 16 நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், ஆபிரகாமுடைய 1ஆம் வசனம், ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். ஒரு ஒரு அடிமை பெண்ணாக அவளுக்கு அங்கே இருந்தாள். எகிப்து தேசத்து பெண் அவள் இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அழைத்திருக்கிறார். சுயமாகவே ஒரு முடிவுக்கு இவள் வருகிறாள். தேவன் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அடைத்திருக்கிறாரா என்பதை தெரியாமல், எந்த விதமான ஒரு வெளிப்பாடும் இல்லாமல் இவள் சொல்லுகிறதான வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? உன்னை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். கடற்கரை மணலத்தனையாக உன் சந்ததி பெருகும் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படி வாக்கு பண்ணின தேவன் நிச்சயமாக எனக்கு ஒரு பிள்ளையை தருவார் என்று விசுவாசத்தோடு இருந்திருக்க வேண்டிய சாராய், தேவன் எனக்கு பிள்ளை பெறாதபடிக்கு அழைத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்த தேவனை எனக்கு கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறாள். என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
அது எப்படி இன்னொருவருக்கு பிறக்கிற குழந்தை தன்னுடைய குழந்தையாக இருக்கும் என்று அவள் எண்ணவில்லை. அவள் சொல்லுகிறாள், அவளாலே என் வீடு, அவளுக்கு பிறக்க போகிற பிள்ளையாலே என் வீடு கட்டப்படும். இவள் வீடு எப்படி கட்டப்படும்? அது ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கு பிறந்த பிள்ளை. அது எப்படி ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் பிறந்த வாக்குத்தத்த பிள்ளையாக இருக்கும்? கொஞ்சம் கூட சிந்தித்து பார்க்கவில்லை. இவள் சொல்லுகிறாள், நீர் அவளோடு நீர் சேரும், அவளாலே என் வீடு கட்டப்படும் என்று சொல்லுகிறாள். ஆபிரகாமும் அந்த இடத்துல அதுக்கு செவி கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக எப்படி ஏதேன் தோட்டத்திலே பிசாசினால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாலோ அதே போல இந்த இடத்துல வஞ்சிக்கப்படுகிறாள். ஆக எப்படி ஏவாளாலே ஆதாம் வஞ்சிக்கப்பட்டானோ அதே போல இங்கே சாராயாலே ஆபிரகாமும் அந்த இடத்துல பாவத்துக்குள்ளாகிறான், வஞ்சிக்கப்படுகிறான். அப்படிலாம் செய்யக்கூடாது. கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவசரப்பட்டு எந்த வார்த்தை விடாத. கொஞ்ச நாள் பொறுத்துரு, கொஞ்சம் வருஷம் பொறுத்துரு. நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துவார். இவ்வளோ நாள் காத்திருந்தோம், இன்னும் கொஞ்ச நாள் காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு நன்மை செய்வார் என்று இப்படி சொல்லி பலப்படுத்தி இருக்க வேண்டியவள் ஆபிரகாம். ஆனால் தலையாட்டி பொம்மையாக அந்த இடத்துல ஒத்து போகிறான் தன் மனைவிக்கு. தன் மனைவியின் வார்த்தையை கேட்கிட்டு கொள்ளுகிறவனாக அங்கே இருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இதே தவறு நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை எதிர்மறையாக மனுஷருடைய வார்த்தையினாலே செய்து அங்கே வீழ்ந்து போகிறார்கள். சரி, அதே போல நடக்கிறது. அதே போல அந்த அடிமை பெண் ஆகிய ஆகாரும் கருத்தரிக்கிறாள். வேதவசனம் சொல்லுகிறது, பார்ப்பீர்களே ஆனால் 3ஆம் வசனத்திலே, ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தால் தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து பெண்ணாகிய அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். தன்னுடைய சகோதரியைப் போல, தன்னை போல ஒரு மனைவியாக அவளை கொடுக்கிறாள். அந்த இடத்துல அவன் ஆகாரோடு சேர்ந்த பொழுது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அவள் அற்பமாக எண்ணினாள். பிரச்சனை ஆரம்பிச்சிச்சா? தேவ நடத்துதலுக்கு எதிர்மறையாக நாம் செல்லும் பொழுது, தேவ நடத்துதலை விட்டு நாம் செல்லும் பொழுது அது நமக்கு பிரச்சனையாக தான் மாறும். ஆக அப்படி அவள் செய்தபடினாலே அவள் அற்பமாக அங்கே எண்ணப்படுகிறாள். உடனே இவள் இந்த இடத்துல ஒரு முடிவெடுக்கிறாள். இவளை நீர் அனுப்பிவிட வேண்டும். 5ஆம் வசனத்தை பார்ப்பீர்களால், அப்பொழுது சாரா ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக. இந்த வார்த்தையை முன்னாடியே சொல்லியிருந்தான்னா கர்த்தர் என்னைக்கும் அற்புதத்தை செஞ்சிருப்பாரே. இவ இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தையை என்றைக்கோ இவள் சொல்லி இருக்க வேண்டும்.
அநேகர் காலம் கடந்து, நாட்கள் கடந்து தவறான ஒரு செயல்களை செய்து, எதிர்மறையான செயல்களை செய்து தாங்களாகவே சில பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள். மாட்டிக்கொண்ட பிற்பாடு, ஆண்டவரே, நான் தெரியாமல் நான் செய்து விட்டேன், இப்படியாக நான் வஞ்சிக்கப்பட்டு விட்டேன், இப்படியாக நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். அது எப்படி? இவதான நியாயம் சொல்லி கொண்டாந்து வச்சா, இவளுக்கு அநியாயம் நடக்குதுன்னு சொல்லும் பொழுது இப்ப அத ஆபிரகாம் பக்கம் சாற்றுகிறாள். புத்தீனமான காரியங்களை செய்துவிட்டு அதிலே பிரச்சனைகள் வந்தவுடனே, உபத்திரவங்கள் வந்தவுடனே, போராட்டங்கள் வந்தவுடனே அடுத்தவர் மேல் அந்த குற்றங்களை, அந்த காரியங்களின் விளைவுகளை எல்லாம் சாட்டிவிட்டு தன்னை தப்பித்துக் கொள்ளுகிறாள். உடனே ஆபிரகாம் என்ன தெரியுமா பதில் கொடுக்கிறார்? அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண். அவன் சொல்ற வார்த்தை பாருங்க, உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய். நீ உன் பார்வைக்கு என்ன நலமா இருக்கோ அதை நீ செய். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவனை விட்டு ஓடி போனாள். ஆகார் சாராயை விட்டு ஓடி போனாள், கடினமாக நடத்தினாள். அவளை விட்டு ஓடுகிறாள். அப்படி ஓடும் பொழுது 7ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய தூதரானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியிலே அருகே இருக்கிற நீருற்றண்டையிலே கண்டு, அவர் கர்த்தர் சொல்ற வார்த்தையை பாருங்க, சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, என்ன அட்ரஸ் பண்றாருன்னு பாருங்க. ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் முழு விலாசத்தோடு சொல்லுகிறார், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ இன்னும் அடிமை பெண் தான், இன்னமும் நீ அடிமை பெண் தான். அதை உணர்த்துகிறாள். எங்கே இருந்து வர, எங்க போற? அவருடைய கேள்வி 2 தான். நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்றை இழந்து விட்டோம், அல்லது ஏதோ ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில செய்து விட்டோம். ஆண்டவர் கேட்கிறது, நீ என்ன செய்ற, என்ன செய்ய போற, எங்கிருந்து வர, எங்க போற, என்ன செய்த, என்ன செய்ய போற? அதை கேட்ட பிற்பாடு அவள் சொல்லுகிறாள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அவள் சொல்றா, நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். இப்போ கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிறார், கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு. அவ உன்னை கடினமாக தான் நடத்துவா, ஆனால் நீ அடங்கி தான் இருக்கணும். நீ அவளை அற்பமாக மென்னி நீ அவகிட்ட முரண்டு பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. நீ அடங்கியிரு. எப்படி நடக்க வேண்டும் என்பதை தேவன் அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். நீ என்ன செய்திருந்தாலும் சரி, என்ன செய்ய போகிறதா இருந்தாலும் சரி, முதலாவது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடு. நீ போய் இருக்கிற நிலையிலே முதலாவது நீ ஒரு அடங்கி அங்க இடத்துல ஒரு அமைதலாக இரு. தேவன் அதை தான் எந்த சூழ்நிலையிலே, எந்த
காலகட்டத்தில் இருக்கிறாயோ அதில் நீ அடங்கிடு. இன்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும். ஆகாரிடத்தில் தேவன் சொல்லுகிறார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், அது எண்ண முடியாத அளவுக்கு அது இருக்கும் என்று சொல்லுகிறார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால். இதுதாங்க அது அங்கலாய்ப்பை தான் ஆண்டவர் கேட்டார். எங்கேருந்து வர, எங்கே போற, சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கேருந்து வர, எங்கே போற, உன்னுடைய அங்கலாய்ப்பு என்ன, உன்னுடைய தவிப்பு என்ன, உன்னுடைய தேவை என்ன, உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன, உன்னுடைய எல்லா எண்ணங்களும் என்ன என்று சொல்லி கர்த்தர் அங்கே கேட்கிறார். அவர் கேட்ட பிற்பாடு அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்று பெயரையும் வைக்கும்படி தேவன் அங்கே சொல்லுகிறார். அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடு. இதையெல்லாம் சொன்ன பிற்பாடு ஒரு வெளிப்பாடு, இவளுடைய வாழ்க்கையிலே என்ன எதிர்காலத்தில் நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் தேவன் வெளிப்படுத்தின பிற்பாடு இவளுடைய ஏக்கங்கள், தவிப்புகள், வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டபடியினாலே இவளிடத்திலே தேவன் பேசினபடியினாலே தான் இவள் ஆண்டவருக்கு சொல்லுகிறார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். இப்போ வருதா? யாரோ செய்த தவறு, சாராய் செய்த தவறு, இவளை அறியாமல் இவளுக்குள் ஏற்பட்ட அந்த பெருமை, மேட்டிமை, இவள் செய்த தவறு, பிற்பாடு அந்த நிலைமையிலே சமாளிக்க முடியாமல் அங்கிருந்து ஓடி போகுதல். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கே பார்க்கிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்மை தேவன் பார்க்கிறவராயிருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் இன்னார் என்பதை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க என்ன செய்தீங்க, என்ன செய்ய போறீங்க, இதை உங்களை பார்த்தும் ஆண்டவர் கேட்கிறார். பிப்ரவரி மாதம் வந்துவிட்டது. இந்த வருடம் நர்சீர், செழிப்பின் வருடம். நர்சீர் என்பது செழிப்பு. செழிப்பாக இருக்க வேண்டிய நீ இதுவரைக்கும் இப்படி இருந்தாய், இனி என்ன செய்ய போகிறாய்? என் வார்த்தைக்கு அடங்கி நீ போய் என் வார்த்தையை கேட்டு என் வார்த்தைக்கு அடங்கி இரு. கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். தேவன் எல்லாவற்றையுமே மாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். அவள் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கினார். ஒரு அடிமை பெண்ணை தேவன், எகிப்து தேசத்து பெண்ணை தேவன் சந்தித்து பேசுகிறார். அதே போல உங்களையும் என்னையும் தேவன் சந்தித்து பேசுகிற தேவனாயிருக்கிறார். எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவன் காண்கிற தேவனாயிருக்கிறார். நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார்.
ஆக அவர் காண்கிற தேவன். இதுதான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாராயை போல அவசரப்படாதீங்க, ஆபிரகாமை போல ஒத்து போகாதீங்க, ஆகார போல மேட்டிமை ஆயிடாதீங்க, தேவ சித்தத்துக்கு விரோதமாக ஓடி போயிடாதீங்க. தேவ நடத்துதல் என்னன்னு தெரியாமல் எதையும் செய்திடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கென்று ஒன்றை வைத்திருப்பார். நிச்சயமாய் தேவன் அதை செய்வார். எப்படி ஆகாருக்கு வெளிப்படுத்தினாரோ அதே தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கும் அதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு சிலரை பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், தேவன் விசுவாசத்தை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் விசுவாசத்தை காண்கிற தேவனாய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 26 வசனங்கள் வரைக்கும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 18 முதல் 26ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். வீட்டுக்குள்ளே இருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ளரை எப்படியாகிலும் இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு போயிடணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவனை சுகமாக்க முடியும், இவனை சுகமாக்குவார் என்று சொல்லி அங்கு முயற்சி எடுக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். ஆக எப்படியாயிலும் வாசல் வழியாக பிரவேசிக்க பார்க்குறாங்க, முடியலை. எப்படி சாராய் காத்திருக்க முடியலையோ அது மாதிரி இவங்களால் உள்ளே போக முடியலை. உடனே இவர்கள் என்ன செய்தார்கள், ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதுக்கு வகை காணாமல், வீட்டு வாசல் வழியாக உள்ளே போக வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியிலே இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். தட்டோடுகளை எல்லாம் நவுத்திவிட்டு அவனை படுக்கையோடே உள்ளுக்குள் அவனை இறக்குகிறார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு, அவர் விசுவாசத்தை காண்கிற தேவன். ஆக அது யாருன்னு தெரியல, அவனுடைய நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். அவன் வியாதியில் இருக்கிறான், இயேசு சுகமாக்குறான்னு கேள்விப்படுறாங்க. ஆக விசுவாசிக்கிறாங்க. இவ்வளோ நாள் நம்ம நண்பன் வியாதியோடு இருந்துட்டான், இவ்வளோ நாள் நம்மளுடைய பழகினவன் வியாதியோடு இருந்துட்டான், அவனை எப்படியாயிலும் விடுவிக்க வேண்டும், எப்படியாயிலும் அவனை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு அங்கே செய்கிறார்கள். விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். யாருடைய விசுவாசத்தினால்? அவனை படுக்கையோடு உள்ளே இறக்கினார்கள் அல்லவா, ஓடுகளை பிரித்து. அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாதகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? என்னையா நீ சிந்திக்கிற? இவனுக்கு விடுதலை வேணும், விசுவாசத்தோடு அவங்க இறக்கி இருக்கிறாங்க, இவனுக்கு விடுதலை வேணும்னு சொல்லி. இவனுக்கு இந்த வியாதி வந்ததுக்கு காரணம் அது இவனுடைய பாவம்.
அதனால தேவகுமாரனாக இருக்கிற நான், நேசகுமாரனாக இருக்கிற நான், இவருடைய பாவத்தை நான் மன்னிக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்றேன், பிதாவிடத்துல சொல்றேன். நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? ஏன் வேற சிந்திக்கிறீங்க? ஒரு நல்லா வாழ்றது உங்களுக்கு பிடிக்கலையா? நல்ல நிலைக்குள் அவன் வர வேண்டும். இப்படியே படுத்த படுக்கையிலே இப்படியே ஒன்று இல்லாமையே அவன் இருக்கணும், இதுதான் நீங்க நினைக்கிறியா? இன்றைய உலகத்தில் சொல்றேன்ல, இப்படியே அவன் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கணும், இப்படியே வாழ்க்கை முழுக்க இவன் இப்படியே இருக்கணும், நாம நல்லா இருந்தா போதும், நான் நல்லா இருந்தா போதும். இன்றைய உலகம் நினைக்கிற நினைப்புகள் இது இன்னைக்கு இல்லைங்க, அன்னைக்கே இருந்திருக்கு இயேசு இருந்த பெயர். அதனால்தான் இயேசு சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறேன் என்றார். என்ன சொல்றாரு? நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லி உனக்கு சொல்லுகிறேன். ஏன்னா இவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று முன்னமே சொல்லிட்டாரு. இப்ப அவன் படுக்கையிலிருந்து எந்திரிக்கணும். ஆக அதையும் தேவன் சொல்லிவிடுகிறார். உடனே அவன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். யாருடைய விசுவாசம்? அவனுடைய நண்பர்கள், உறவினர்கள், யாருடைய விசுவாசமோ ஒருவருடைய விசுவாசம் இந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்கியது. ஓ, உள்ள கொண்டு போவே முடியல, இவனுக்கு தலையெழுத்து, இவன் இந்த வியாதியிலேயே இருக்குன்னு எழுதியிருக்கு போல இருக்கு, அப்படியே விட்டு விடலைங்க. உன் தலையெழுத்து, நீ இதை இப்படியே சுமக்கணும்னு இப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுக்கலங்க. என்ன சொன்னாங்க? முயற்சி எடுத்தாங்க, விசுவாசித்தாங்க, முயற்சி எடுத்தாங்க, உள்ள கொண்டாந்து இறக்குனாங்க. பிரச்சனைகளை உள்ளே இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்து வைத்தார்கள். பிரச்சனைகளை இங்கே வைத்த பொழுதுதான் ஆண்டவர் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேவன் அங்கே காண்கிறார். உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எது காரணமோ அந்த காரணத்தை தேவன் வெளிப்படுத்தி விடுகிறார், நீக்கி விடுகிறார். காரணமான எல்லாவற்றையும் தேவன் நீக்கி விடுகிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நன்மைகள், சில காரியங்கள், நல்ல காரியங்கள் ஏற்படாமல் தடைபட்டு இருக்கலாம். இது செழிப்பின் ஆண்டு, செழிப்பு வராதபடி தடைபட்டு இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நிச்சயமாக நீ செழிப்பு அடைவாய், நீ எழுந்திரு. ஒருவேளை உன்னுடைய தவறு, உன்னுடைய பாவம், உன்னுடைய காரியம், உன்னுடைய செயல் ஒரு தடையாயிருக்குமானால் அது மன்னிக்கப்பட்டது என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் எல்லாவற்றையும் மன்னித்து விடுகிறார். மன்னித்ததன் விளைவு அவனுடைய வாழ்க்கையில அவனை சொல்லுகிறார், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்து உன் வீட்டுக்கு போ. அவன் எழுந்து புறப்பட்டு தன் வீட்டுக்கு போனான். தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உங்கள் மூலமாக உங்களுக்கு தேவன் செழிப்பை கொடுக்க போகிற அந்த காரியத்தின் நிமித்தம் சுகம் என்னும் செழிப்பு, சந்தோஷம் என்னும் செழிப்பு
சமாதானம் என்னும் செழிப்பு, விருத்தி அடைதல் என்கிற செழிப்பு, எல்லாவற்றையும் தேவன் அங்கே தருவார் உங்களுக்கு. அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். கண்டிப்பாக இந்த செய்தியை கேட்கும்போது நீங்கள் விசுவாசத்தோடு இருப்பீர்களே, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்களையும் தேவன் உலகத்தார், உங்களுடைய அயலகத்தார், உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படும்படி, ஆச்சரியத்தை கண்டோம், அதிசயமான காரியங்களை கண்டோம் என்று சொல்லும்படி தேவன் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார். உங்கள் விசுவாசத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கு? ஒன்று நடக்கலை, கிடைக்கலை, வரல, போல, உடனே முகம் சோர்வாயிடுறது, உடனே ஆவியில் தளர்ந்து போகுது, ஆத்மாவில் சோர்ந்து போகிறது. இது நிச்சயமாக தேவ சித்தம் அல்ல, தேவ நடத்துதல் அல்ல. எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கர்த்தர் காண்கிற தேவன். இரண்டாவது, கர்த்தர் ஆவியை பகுத்து காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆவியை பகுத்து காண்கிற தேவன். நம்முடைய ஆவியை அவர் பகுத்து பார்க்கிறார். நம்முடைய ஆவி எப்படிப்பட்டது என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். 10 முதல் 13 வரைக்கும். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஜெப ஆலயத்திலே அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். என்ன பலவீனத்தை அவளுக்கு கொடுத்துச்சு? அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக அவள் இருந்தாள். இயேசு அவளை கண்டு, இயேசு அவளை காண்கிறார். எல்லாரும் அவளை பார்த்து கூனிக்கிற, இந்த கூண் விழுந்த பொம்பளை தானே, இந்த கூண் விழுந்த அம்மா தானே, அந்த அம்மாவை தானே சொல்றீங்க. நம்மளுக்கு அடையாளம் நீங்கள் நம்ம பேசும்போது என்ன சொல்லுவோம்? இந்த கூண் விழுந்துக்கிட்டு எப்போதும் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குமே, அந்த அம்மாவை தானே சொல்கிறீங்க. ஆண்டவர் அந்த கூணுக்கு காரணமானது எது என்று பார்க்கிறார். நாம் வெளியரங்கமானதை பார்க்கிறோம், கர்த்தரோ உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார், உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். இங்கே உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி, 18 வருஷமா கூனியா இருக்கிறார். அவளுக்கு பேரே கூனின்றது மாறி போச்சு, அவ பேரே சொல்லப்படலை. அவளை கர்த்தர் காண்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை வருஷம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியாம ஒரு பிரச்சனைக்குள்ள நீங்க இருக்கீங்க. அவளா அவ வாயாடி, அவளா அவ ரொம்ப திமிரா பேசுவான், அவனா அவன் பயங்கரமானவன், வாயம் கொடுத்து மாளாது, பேசி மாளாது. அது ஒருவரை குறித்த விமர்சனங்கள் உங்களை நோக்கி வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏன் அப்படி இருக்கிறீர்கள்?
ஏன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை தேவன் உங்களுடைய ஆவியை பகுத்தறிந்து பார்க்கிறார். மனிதர்கள் வெளியரங்கமாக உங்களை பார்த்து விமர்சனம் பண்ணுகிறார்கள். ஆனால் கர்த்தர் அவைகளுக்கு அப்பால் உள்ளிந்திரியங்களை பார்க்கிறார். இவள் 18 வருஷமாய் இவளை கூன் உள்ளவரைக்கிற ஆவியை உடையவள், பலவீனப்படுத்தும் ஆவி உடையவள், நிமிர்ந்து நிற்க முடியாதபடிக்கு, தலை நிமிர்ந்து நிற்க முடியாதபடிக்கு இவளை பலவீனப்படுத்தியே கூன் விழுந்தே வைக்க பண்ணின பிசாசு. இத்தனை நாட்களாக பலவீனப்படுத்தின பிசாசு இதை தேவன் அங்கே கண்ணோக்கி பார்க்கிறார். அதே போலதான் கர்த்தர் உங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறார். உலகம் 1000 விமர்சிக்கட்டும், உலகம் 1000 உங்களை குறித்து பேசிக்கொள்ளட்டும், 1000 காரியங்கள் சொல்லட்டும், உங்களுடைய மனதுக்குள் என்ன வேதனை, என்ன சஞ்சலம், என்ன எதிர்பார்ப்பு, எப்படிப்பட்ட தவிப்பு, எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள், இது எதுவுமே இந்த உலகத்துக்கு தெரியாது. ஆனால் தேவன் அவைகளையெல்லாம் பார்க்கிறார். பார்த்த உடனே அவளை சொல்லுகிறாள், தம்மிடத்தில் அழைக்கிறாள், வா இங்கே வா, கூப்பிடுகிறாள். ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கைகளை வைத்தார். கர்த்தர் செயலிலேயே இறங்கிட்டார். என பலவீனப்படுத்தும் ஆவி இருந்தனால அவள் மேல் தன் கைகளை வைத்தார். உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். இன்றையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். தேவனுடைய கரம் உங்கள் மேல் இறங்குகிறது. உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். உங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் இந்த நிலைக்கு காரணம் என்னவோ அதை என்னுடைய ஆழத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது எந்த விசுவாசின் கிரியைகள், எந்த காரியம் என்று சொல்லி அறிந்து தேவன் அதை சரி செய்கிறவராயிருக்கிறார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். அந்த நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறார். யாருக்கு தெரியும், இன்றைக்கே இந்த செய்தி கேட்கிற இந்த வேளையே அந்த நேரமாக இருக்கலாம், அல்லது அந்த இந்த செய்தி கேட்ட பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிக்கு தொடங்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கலாம். முதலாவது விசுவாசத்தை காண்கிற தேவன், இரண்டாவது ஆவியை பகுத்து காண்கிற தேவன், மூன்றாவது கர்த்தரை காண விரும்புகிறவர்களை காண்கிற தேவன், தன்னை காண விரும்புகிறவர்களை காண்கிற தேவன். கர்த்தரை பார்க்க வேண்டும், கர்த்தருடைய அபிஷேகத்தை நான் உணர வேண்டும், கர்த்தருடைய ஆவியை நான் உணர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களை கர்த்தர் காண்கிற தேவனாயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். லூக்கா எழுதின சுசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். லூக்கா 19 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10 வசனங்கள் வரைக்கும். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். யாருங்க? ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் தான். அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான்.
இவன் ஆயக்காரன், இவனு வேலைக்கு சம்பந்தப்பட்டது, இயேசுவுக்கு இவனுக்கு சம்பந்தம் கிடையாது. இவன் ஆயக்காரருடைய தலைவன், ஒரு ஐஸ்வர்யவான். இந்த சகையு நிறைய கிம்பளம் வாங்கக்கூடியவன். ஆக இவன் இயேசுவை பார்க்க விரும்புகிறான். கூட்டத்தில் எந்த இடத்துலையும் இவனால் பார்க்க முடியல, போய் உள்ள நுழைஞ்சு பார்க்க முடியல. ஒரு சிலர் இவனை பார்த்த மாத்திரத்தில் இவனுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு விடாமல் விட்டுக்கிட்டு இருக்கலாம். சிலர் இயற்கையாகவே அவங்க இயேசுவை பார்க்க அவங்க முந்திட்டு இவனை விடாமல் இருந்திருக்கலாம். ஆக அவன் பார்க்க முடியவில்லை. அவன் ஜனம் கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவன் குள்ளனானபடியினால் அவனுடைய அங்கவீனத்தின் அடிப்படையிலே அவனுடைய குறைவின் அடிப்படையிலே இயேசுவை காணக்கூடவில்லை. உங்களிடத்திலும் ஏதோ ஒரு குறை இருக்கும். அந்த குறைவினால் நீங்கள் தேவனை காண முடியாதபடி இருக்கலாம். ஜெபக்குறைவு, வேத வாசிப்பு குறைவு, கர்த்தரை தேடுவது குறைவு, தேவனை துதிப்பது குறைவு, தேவனை ஆராதிப்பது குறைவு, தேவனுடைய சபைக்கு போவது குறைவு என்று அநேக குறைவுகள் உங்களுக்கு இருக்கலாம். இவன் குள்ளன் என்கிற ஒரு குறைவு. இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் எத்தனையோ குறைவு, நான் சொன்ன இத்தனை குறைவுகளிலே எந்த குறைவு வேண்டுமானாலும் உங்களுக்கு இருக்கலாம். அது நீங்கள் குள்ளனாக இருக்கிறதுக்கு அது காரணம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் குள்ளனாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஜெபிப்பதிலே குள்ளனாக இருக்கிறீர்கள், தேவனை துதிப்பதிலே குள்ளனாக இருக்கிறீர்கள், வேதம் வாசிப்பதிலே குள்ளனாக இருக்கிறீர்கள், நீங்கள் கர்த்தரை விசுவாசிப்பதிலே குள்ளனாக இருக்கிறீர்கள். ஆகலால் உங்களால் தேவன் இந்த கூட்டத்துக்கு மத்தியிலே விசுவாசம் உள்ள கூட்டத்தாருக்கு முன்னாடி உங்களால் பார்க்க முடியவில்லை இயேசுவை. இவன் என்ன செய்தான் தெரியுமா? அவர் போகும் வழியில் முன்னாடி ஓடி ஒரு முடிவெடுத்தான். எப்படியாயிலும் அவரை பார்த்தே தீரணும் என்று. அவர் போற வழியில முன்னாடி ஓடுகிறான். இந்த பக்கம் இயேசு நடுவாக போகிறார், இரண்டு பக்கம் ஜனங்கள் திரண்டு இருக்கிறார்கள். இவன் அந்த இடத்துல ஓடுகிறான், வேகமாக ஓடுகிறான். ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஒரு காட்டத்தி மரத்தின் மேலே ஏறினான். கிளை முறிஞ்சு விழுந்தா அவ்வளவுதான். ஆனா முயற்சி எடுத்தான். தன் குறைவுகளை எண்ணி, சரி விடு, இயேசுவை பார்க்க முடியல, இன்னொரு நாள் எப்பயாவது பார்த்துக்கலாம், விடு, இப்போதான் பார்க்கணுன்னு இருக்கா, அப்படி போலங்க அவன். சரி அப்புறமா ஜெபம் பண்ணிக்கலாம், அப்புறமா வேதம் வாசிக்கலாம், அப்புறமா என்று அவன் தள்ளி போடலைங்க. உடனே ஒரு முடிவெடுத்தான். அவருக்கு முன்பாக ஓடினான், கர்த்தருக்கு முன்பாக ஓடினான். அந்த இடத்துல இயேசுவை பார்த்தே தீர வேண்டும் தீர்மானித்தான். இன்றைக்கே எனக்கு ஆண்டவராகிய இயேசுவை நான் பார்க்க வேண்டும், அவரை நான் தரிசித்தாக வேண்டும், என் தேவனை நான் தரிசிக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை, அந்த உணர்வு, அந்த எண்ணங்களோடு அவன் அங்கே ஓடினான். அவன் ஓடின அந்த ஓட்டம், அங்கே அந்த ஓட்டத்தினாலே காட்டத்தி மரத்தின் மேல் ஏறுகிறான். ஒருவேளை கிளை முறிந்து விழுகுமானால் அவன் சரீரத்திலே பாதிப்பு இருக்கும். அதை நினைக்கவில்லை. காட்டத்தி மரத்தின் மேலே ஏறிவிட்டான். ஏறி கிளைகளுக்கு நடுவாக நின்று ஆண்டவரை கீழே கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். வந்து கொண்டிருக்கிற இயேசுவை. உடைய வாழ்க்கையிலும் என்றைக்கு ஆண்டவர் எனக்கு மாற்றத்தை கொடுப்பார், என்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வரும், என்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிதான மாற்றம் வரும், என்றைக்கு என் வாழ்க்கையில் எல்லாவித காரியங்களும் சந்திக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, சகைவை போல இயேசு வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்க்க ஆயத்தமாயிருக்கிறீர்கள், ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள்.
வேதம் வாசித்து கொண்டிருக்கிறீர்கள், துதித்து கொண்டிருக்கிறீர்கள், ஆராதித்து கொண்டு இருக்கிறீர்கள். இயேசு வந்து கொண்டு இருக்கிறார். இயேசு வரும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. நினைச்சு கூட பார்க்கலங்க. கூட வர சீசர்களுடைய வீடுகளுக்கு போறேன்னு சொல்லல. அவன் தன் குறைவுகளுக்கு மத்தியிலும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை, அந்த விருப்பம், அந்த ஏக்கம், அந்த தவிப்பை தான் தேவன் கண்ணோக்கி பார்த்தார். மேலே அண்ணாந்து பார்க்கிறார், அவனை காண்கிறார். அவனை பார்த்து அவனை கண்டு என்று அங்கே சொல்லப்பட்டுள்ளது. சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. ஆண்டவர் கூப்பிடும் பொழுது எப்படி கூப்பிடுறார் பாருங்க. நீ சீக்கிரமாய் இறங்கி வா. அந்த மரத்தில் ரொம்ப நேரம் நிற்காத, கிளை முறிஞ்சு போயிடும். நீ சீக்கிரத்தில் இறங்கி வா, சீக்கிரத்தில் இறங்கி வா. இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அவரை அதை கண்ட யாவரும் அவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அதை கண்ட யாவரும் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். போயும் இவன் வீட்டிலையா வட்டி வாங்குறவன் இவன் வீட்டில் போய் தங்க போனாரா? இவன் வீட்டுக்கு போனாரா? கொள்ளையடிக்கிறவன் இவன் வீட்டுக்கு போனாரா? இவன் வீட்டுக்கு போனாரா? வாயாடி இவன் வீட்டுக்கு ஆண்டவர் போறாரு. இவன் ஜெபம் பண்ணியா கேட்க போறாரு? இவன் ஜெபம் பண்ணியா கேட்க போறாரு? கர்த்தர் கேட்பார். எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில், எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கர்த்தர் கேட்பார். என்ன செய்தார்? இறங்கி போனான். அதை முறுமுறுக்கிறாங்க. 8ஆம் வசனம் பாருங்க. சகையு கூட்டிகிட்டு போகிறான். போனவன் நின்றான். வீட்டுக்கிட்ட போனவன் நின்றான். நின்று கர்த்தரை நோக்கி, யாரை நோக்கி? கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். மனமாற்றம். விசுவாசமில்லாத சந்ததியிலே இருக்கிற சகையு விசுவாசமுள்ள சந்ததிக்கு வருகிறான். சொல்லுகிறான், என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள போனோன்னு சொன்னார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஏசு சொன்னாருங்களா? ஆஸ்தியில் பாதியை நீ பிரித்து கொடுக்க ஏழைக்கு. அநியாயமாக நீ யாராட்ட வாங்கினியோ அவன்கிட்டலாம் திருப்பி அப்படியே 2 4 கொடு சொன்னாரா? உணர்வு தானாக சகைவுக்குள் வந்தது. அவனுடைய குறைவுகளிலே அவன் ஆண்டவரை தேடினான். ஆண்டவர் அவனுடைய குறைவெல்லாம் நிறைவாக மாற்றிவிட்டார். அவரை சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவன் வீட்டு பக்கம் வந்தாலே இவன் வட்டி கேட்டுவானே, ஏதாவது கேட்டுவானே, ஏதாவது சொல்லுவானே என்று ஒளிந்து கொண்டு போகிற, மறைத்து கொண்டு போகிறவர்கள் மத்தியில் சகைவின் வீடு இன்றைக்கு ரட்சிப்பின் வீடாக மாறுகிறது. உங்களுடைய செய்தி கேட்கிற உங்களுடைய வீடு, நீங்கள் ஒரு ரட்சிப்பின் பாத்திரமாக மாறுகிறீர்கள். உங்கள் வீடு ஒரு ரட்சிப்பின் வீடாக மாறுகிறது. நீங்கள் ஒரு ரட்சிப்பின் பாத்திரமாக இருக்கிறீர்கள்.
அநேகருக்கு ரட்சிப்பை கொடுக்கிற, ரட்சிப்பின் பாதையை காட்டுகிற ஒரு நிலையில நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்களும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறீர்கள். ஆபிரகாமுக்கல்ல, ஆபிரகாமுக்கு நீங்கள் குமாரனாய் இருக்கிறீர்கள். ஆபிரகாம் மனைவிக்கு செவி கொடுத்து தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு காத்திராமல் இருந்தவன். ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்தோடே கர்த்தர் பலியை பார்த்து கொள்வார் என்று போனவன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவன் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றான். சொல்லிட்டு சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆக இழந்து போனதிலே இவன் ஒருவனாய் இருந்திருக்கிறான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே ஆண்டவர் வந்திருக்கிறார். இன்றைக்கு 3 காரியங்களை நாம் பார்த்தோம். ஒன்று, நம் விசுவாசத்தை கர்த்தர் காண்கிற தேவன். 2வது, நம் ஆவியை பகுத்து காண்கிற தேவன். 3வது, நாம் கர்த்தரை காண விரும்புகிறவர்களை காண்கிற தேவன். கர்த்தருடைய நடத்துதலை விரும்புகிறவர்களை காண்கிற தேவனாயிருக்கிறார். கண்களை முடிச்சிருக்கோம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கேட்ட செய்தியின்படி கர்த்தாவே, எங்களுடைய வீடு ஒரு ரட்சிப்பின் வீடாக, நாங்கள் இந்த செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒரு ரட்சிப்பின் பாத்திரங்களாக மாறட்டும். அவருடைய வீடு ஒரு ரட்சிப்பின் வீடாக மாறட்டும். ஒரு சமாதானம் இருக்கட்டும், ஒரு சந்தோஷம் இருக்கட்டும், ஒரு மனமகிழ்ச்சி அந்த வீட்டுக்குள் இருக்கட்டும், ஒரு மன அமைதி அந்த வீட்டுக்குள் இருக்கட்டும். தேவரீர் அவருடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கட்டும். பலவீனத்துக்கு காரணமாயிருக்கிற எல்லா காரியங்களும் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நீக்கி போடுவீராக. கர்த்தர் நீங்கி போடுவீராக. ஆவியை பகுத்து பார்க்கிற தேவன் நீர். இந்த உலகம் பார்த்து இப்படி என்று சொல்லி இருந்தது. ஆனால் நீர் பகுத்து பார்த்து இந்த ஆவியை எடுத்துப்பட்டது போல இயேசுவின் நாமத்தால் எல்லா தரித்திரத்தின் ஆவி கர்த்தர் எடுத்து போடுவீராக. செழிப்பின் ஆவி தேவன் கொடுக்கும்படியாய் நான் செபிக்கிறேன். கர்த்தாவே, பாவங்களை மன்னிக்கிறவர் நீ. பாவங்களை மன்னித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவரவர் ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையில் எழுந்து நிமிர்ந்து நிற்க நீர் கிருபைச்சு. அவரவர் எழுந்து நிமிர்ந்து நிற்க கிருபைச்சு. விசுவாசத்தை காண்கிற தேவன் அல்லவா நீர். இந்த செய்தி கேட்கிற உடைய பிள்ளையுடைய விசுவாசத்தை கண்டு அவர்களை நிமிர்ந்து நிற்க செய்யும் அப்பா. அவருடைய குடும்பங்களை தலை தோங்க செய்யும். அவர்களை தலை தோங்க செய்யும். அவர்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும், காத்து கொள்ளும் அப்பா. இந்த வார தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த செய்தி கேட்ட இந்த நாள் முதல் ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை மாற்றம் உண்டாவதாக. சகையின் வாழ்க்கையில் உண்டான மாற்றம் உண்டாவதாக. ஆண்டவரே, கூனியின் வாழ்க்கையில் உண்டான மாற்றம் உண்டாவதாக. ஆண்டவரே, விசுவாசத்தினாலே திமிர்வாதக்காரனுடைய படுக்கை எழுந்து நடந்தது போல உம்முடைய பிள்ளைகள் விழுந்து போன இலையிலிருந்து எழுந்து நடப்பார்களா. உடைய வாழ்க்கை மாறுவதா. நீர் காண்கிற தேவன். உடைய பிள்ளைகளை நீர் காண்கிற தேவனாயிருக்கிற காட்சி காண்கிற தேவன் நீர் தொடர்ந்து காத்து நடத்தும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். துதிகன மகிமையெல்லாம் கேட்டெடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய வழி நடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் அவருடைய கண்களும் நம்மை என்றென்றைக்கும் காண்கிறதாயிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை காண்கிற தேவன். அவர் உங்களை காண்கிறார். உங்கள் விசுவாசத்தை காண்கிறார். உங்கள் ஆவியை பகுத்து காண்கிறார். நீங்கள் காண விரும்புவீர்களே ஆனால் அதையும் அவர் காண்கிறார்.
அவர் உங்களுக்கு தரிசனத்தில் வெளிப்படுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென்.